Good evening, 10th standard boys. I am very happy to welcome you to the online class. Today we are going to see roadmap. It is an important question and as well as a compulsory question for you. First of all, let me tell you what is a roadmap. You might have heard about the word roadmap. What does the word roadmap suggest? You know the meaning also. In Tamil, it is called as சாலை வரைபடம். சாலை வரைபடம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பொதுவாக இது நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் வர்றது தான் இது. இப்போ பொதுவாக யாராவது ஒரு வழிப்போக்கர் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அவருக்கு வழி தெரியலை. பொதுமக்கள் யாரையாவது சந்தித்து இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு சேரணும், அதுக்கு வழிமுறை எப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? டைரக்ஷன்ஸை சொல்லுவோம். நேராக செல்லுங்கள், இடதுபுறமாக திரும்புங்கள் அல்லது வலதுபுறமாக திரும்புங்கள், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இது மட்டுமா? இன்னும் மேற்கொண்டு ஏதாவது இம்பார்ட்டண்ட் லேண்ட்மார்க்ஸு, இம்பார்ட்டண்ட் லொக்கேஷன்ஸு, இம்பார்ட்டண்ட் பில்டிங்ஸு, இல்லைன்னா ஏதாவது டெம்பிள்ஸு, மாஸ்க்கு, சர்ச்சஸ்ஸு, இதெல்லாமே இருக்கும். முக்கியமான சாலைகளும் இருக்கும். இது எல்லாத்தையுமே தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வழிபோக்குறதுக்கிட்ட அடையாளமாக சொல்லுவோம். இதெல்லாம் எதுக்காக சொல்லணும்? சொன்னால் அந்த வழிபோக்க நீங்கள் சொன்ன ஆலோசனைகளை பின்பற்றி அது எந்த இடத்துல போயிட்டு சேர்ந்தோமோ அந்த இடத்துல சுலபமாக போயிட்டு சேர்ந்து விடுவார். இதுதான். அதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கிலீஷில் நம்ம பண்ண போகிறோம். ரோட் மேப்புக்கு எப்படியெல்லாம் நம்ம டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும், வழிமுறைகள் எப்படியெல்லாம் கொடுக்கணும், அதை தான் நாம் இப்போ என்னது பார்க்க போகிறோம். புரியுதா? ரைட். இப்போ இங்கே பாருங்க, இப்போ உங்கள் புக்கில் வந்து பக்கம் பேஜ் நம்பர் 168 ரோட் மேப்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரோட் மேப்பில் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீட், அது மெயின் ஸ்ட்ரீட்டு, மெயின் ரோடு. இம்பார்ட்டண்ட் லேண்ட்மார்க்ஸில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இங்கே பேக்கரி, ரெண்டாவது பேங்க், மூணாவது கிராசரி ஸ்டோர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புன்னு ஒன்று இருக்குது. இந்த பகுதியில் இன்டர்செக்ஷன் ஒன்று இருக்குது. 4 முனை ரோடு சந்திப்பு வருதா? ரைட். இங்கேருந்து இப்படி வந்தால் இது என்னது? ரைட் டர்ன். இங்கேருந்து இப்படி போனால் இது லெஃப்ட் டர்ன். சரி, இப்போ இங்கே ஸ்மித் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது. இந்த இடத்துல கேஸ் ஸ்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்தீங்கன்னா ஆப்போசிட் டு ஸ்மித் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த கேஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஷாப்பிங் மால் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு எதில் என்ன கொடுத்துருக்குறாங்க? பார்க்குன்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த கடைசியில் வந்து என்னது? பைன் ஸ்ட்ரீட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரோட் மேப்பில் இப்படி தான் இருக்கும். இம்பார்ட்டண்ட்டு லேண்ட்மார்க்ஸு எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு பர்சன் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பார். அவர் சேஃபாக வேற ஒரு இடத்துக்கு போய்ட்டு ரீச் ஆகணும். ஒன்று, அந்த பர்சன் வந்து இங்கே நிற்கிறாருன்னு வச்சுங்க, சம்மர் ஸ்ட்ரீட்டில் இங்கே நிற்கிறாருன்னு வச்சுங்க. இங்கேருந்து அவர் பார்க்குக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன வழிமுறை சொல்வீங்க? இல்லை இங்கேருந்து கிராசரி ஸ்டோர் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன வழிமுறை சொல்வீங்க? இல்லை இங்கே இருந்து லைப்ரரிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படி நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்லுவீங்க, டைரக்ஷன்னு சொல்லுவீங்க? இப்போ உதாரணம், பர்சன் வந்து இங்கே நிற்கிறார். இப்போ இங்கே உள்ள மெயின் ஸ்ட்ரீட்டில் என்ட்ரு ஆகிறோம்னு வச்சுங்க. இந்த சைடு இருக்கிறது, கீழ்ப்பகுதியில் இருக்கிறது எல்லாமே ரைட் சைடு, மேல் பகுதியில் வர்றது எல்லாமே என்னது? லெஃப்ட் சைடு. இது எதுக்காக சொல்கிறேன்? ரைட். Now students, listen to the
sample question given in your book. You see, a picture is given. ஒரு வரைபடம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, சாலை வரைபடம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் இம்பார்ட்டண்ட் லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், அப்சர்வேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு அப்சர்வ் ஆல் தி இம்பார்ட்டண்ட் லேண்ட்மார்க்ஸ், இல்லைன்னா இம்பார்ட்டண்ட்டு பிளேசஸ், இல்லைன்னா இம்பார்ட்டண்ட்டு பில்டிங்ஸ், இல்லைன்னா என்னது ஸ்ட்ரீட்டு கொடுத்துருப்பாங்க, மெயின் ஸ்ட்ரீட்டு, இந்த சம்மர் ஸ்ட்ரீட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் லொக்கேஷன்ஸில் என்ன பண்ணணும், அந்த பிக்சரில் கம்ப்ளீட்டாக ஐடென்டிஃபை பண்ணணும், அப்சர்வேஷன் நல்லா பண்ணிக்கணும். இப்போ முதல்ல இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே பேக்கரி கொடுத்துருக்குறாங்க, ரெண்டாவது பேங்க், மூணாவது க்ராசரி ஸ்டோர், நாலாவது ஹாஸ்பிட்டல், அடுத்து என்னது பார்க், கீழே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மால், கேஸ் ஸ்டேஷன், லைப்ரரி எல்லாம் கொடுத்துருக்கு. இது எல்லாமே நம்ம என்னது அப்சர்வேஷன் பண்ணி நோட் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரீட்டும் கொடுத்துருக்குறாங்க, சம்மர் ஸ்ட்ரீட், ஸ்மித் ஸ்ட்ரீட் அப்படின்றது. இங்கே வந்து என்னது பைன் ஸ்ட்ரீட். அது ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணிங்கன்னா இன்டர்செக்ஷன் இருக்குது பாருங்கள். ரோடுக்கு வந்து இந்த 4 முனை ரோடு வந்து என்னது ஒன்றாக கூடும், சந்திக்கும் இடம். ஓகே, அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பர்சன் வந்து இங்கே நிற்கிறார், இப்போ இந்த இடத்துல ஒரு பர்சனை நிற்கிறார். அவர் இங்கேருந்து ஷாப்பிங் மாலுக்கு போகணும். இது ஸ்டார்டிங் பிளேஸ், இது ரீச்சிங் பிளேஸ், டெஸ்டினேஷன். ஓகே, ரைட். இது இங்கேருந்து டிபார்ச்சர் பண்ணுறாரு, இங்கே போயிட்டு அரைவ் பண்ணுறாரு, சேஃபாக அரைவ் பண்ணுறாரு. இல்லைன்னா என்னது ஸ்டார்டிங் பிளேஸ், ரீச்சிங் பிளேஸ். உங்கள் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து அவர் ஷாப்பிங் மாலுக்கு வரணும். எப்படி டைரக்ஷன்ஸு சொல்லுவோம், மெயின் ஸ்ட்ரீட் இருக்குது. சிம்பிளாக சென்டென்சஸ் தான், ஒரு 7 சென்டென்சஸ் தான். அந்த 7 சென்டென்சஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக நம்ம எழுதிடலாம். அதை தவிர வேறு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. எதாவது சேஞ்சஸ் இருக்குதுனாக்கா லிட்டில் பிட் அந்த வேர்டு தான் சேஞ்சஸ் ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. என்டர் இன்டு த மெயின் ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு கொடுங்க முதல்ல. இங்கேருந்து இங்கே வந்துடுவார். ஓகேவா, இது புரியுதா? என்டர் இன்டு தி மெயின் ஸ்ட்ரீட், இல்லை என்டர் இன்டு தி மெயின் ரோட், இல்லை ஸ்டெப் டவுன் இன்டு தி மெயின் ரோட், இல்லை மெயின் ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு கொடுங்க. ஸ்டெப் டவுன் சொன்னாலும் ஒன்று தான், என்டர் இன்டு த மெயின் ஸ்ட்ரீட் சொன்னாலும் ஒன்று தான். இந்த வழியாக என்டர் ஆகும். ரெண்டாவது, இப்போது இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, ஸ்மித் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது. புரியுதா? ரைட். இதில் இன்னொன்று மெயினாக என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது லெஃப்ட் சைடு எது ரைட் சைடுன்னு தெரிஞ்சுக்கணும். இது பெரும்பாலும் அந்த மாணவர்கள் வந்து எந்த பக்கம் லெஃப்ட்டு எந்த பக்கம் ரைட்டுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த பர்சன் இங்கேருந்து இப்படி வரார் இல்லையா, அப்போ இந்த பகுதி வந்து என்னது, இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. அப்போ இங்கே டேர்னிங்கில் இங்கே கட் பண்ணும்பொழுது இங்கே என்னது டேர்ன் ரைட்டுன்னு இங்கே கொடுக்கணும். இந்த பகுதியில் கட் பண்ணுறாருனாக்கா டேர்ன் லெஃப்ட்னு கொடுக்கணும். இது மாணவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த இடம் வந்து பார்த்துட்டு டேர்ன் ரைட்டுன்னு கொடுத்துட்றாங்க, இங்கே வந்து டேர்ன் லெஃப்ட்டுன்னு கொடுத்துட்றாங்க. அது தவறு. முதல்ல என்னது டைரக்ஷனை புரிஞ்சுக்கிங்க. அடுத்து அவர் எந்த பக்கம் திரும்புகிறார், எது லெஃப்ட்டு எது ரைட் சைடுன்னு அது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து என்டர் இன்டு தி மெயின் ரோட் அப்படின்ட்டு எழுதிட்டோமா, ரைட். அவர் இங்கேருந்து இங்கே வந்துடுவார். இப்போ இங்கே என்ன இருக்குது, மீட்டிங் பாயிண்ட், இன்டர்செக்ஷன், 4 ரோட்ஸ் மீட்டிங் அட் எ பாயிண்ட். இதை தாண்டி தான் அவர் வரணும் இல்லையா, ரைட். கிராஸ் த இன்டர்செக்ஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். கிராஸ் த இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷன் கிராஸ் பண்ணி வந்துடுவார். கரெக்டா, ரைட். அதுக்கப்புறம் walk along the main road for a few minutes until you reach the park அப்படின்ட்டு கொடுக்கலாம். cross the intersection and walk along the main road until you reach the park.
இல்லையா இங்கே இன்டர்செக்ஷன் இருக்கு பாருங்கள், எது வேணாலும் போட்டுக்கோ. அதுக்கப்புறம் டேர்ன் ரைட், டேர்ன் ரைட், வாக் few minutes, you will find the shopping mall on your right side அப்படின்ட்டு நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடலாக சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட் ராஜா அட் த ஷாப்பிங் மால். நீங்கள் என்னது உங்களுடைய நண்பருக்காக ஷாப்பிங் மால் என்ட்ரன்ஸில் வெயிட்டிங் பண்ணுறீங்க. he will get down from the bus at the bus stop in Main Street. He will get down from the bus at the bus stop in Main Street. Main Streetல பஸ் அங்கே நிற்கும், அவர் அங்கே இறங்கிடுவார். Give him directions to reach the mall. இப்போ புக்கில் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க பார். After you get down, walk forward along the main street. Walk along the main street. இல்லை walk forward along the main street and cross Smith Street. இது ஸ்மித் ஸ்ட்ரீட் இல்லையா, இது ஃபுல்லாகவே என்னது ஸ்மித் ஸ்ட்ரீட். கிராஸ் ஸ்மித் ஸ்ட்ரீட் அட் த ஜீப்ரா கிராசிங். இதெல்லாம் ஜீப்ரா கிராசிங். யூ கேன் see a hospital to your left. You can see a hospital to your left. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இது என்னது செகண்ட் பாயிண்ட், கிராஸ் ஸ்மித் ஸ்ட்ரீட் அட் த ஜீப்ரா கிராசிங். You can see a hospital to your left. இது ஒரு பாயிண்ட். இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கா, ரைட். அடுத்து பாரு, வாக் ஸ்ட்ரெயிட் அண்ட் யூ கேன் see the park to your left. மறுபடியும் என்ன சொல்கிறாங்க பாருங்க, வாக் ஸ்ட்ரெயிட் அண்ட் யூ கேன் see park to your left. பார்க்கிங் இருக்கு பாருங்க. cross the road at the second zebra crossing. இது செகண்ட் zebra crossing. நான் என்னன்னு சொன்னேன், நான் இன்டர்செக்ஷன் சொன்னேன், ரைட். cross the road at the second zebra crossing to reach the shopping mall opposite to the park. I will be waiting at the entrance. இது ஒரு சிம்பிளாக என்னது ஒரு 4 சென்டென்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. புரியுதா? சிம்பிளாக என்னது ஒரு 4 சென்டென்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து என்னது கிவிங் டைரக்ஷன்ஸ் ஃபார் தி ஸ்ட்ரேஞ்சர் டு ரீச் த பர்டிகுலர் பிளேஸ் ஆர் எ பர்டிகுலர் பாயிண்ட். அதுக்கு என்ன வழிமுறைகள் நம்ம சொல்லுவோம், அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க புக்கில். இப்போ சப்போஸ் பர்சன் வந்து இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் இங்கே இருக்கார். அந்த பர்சன் வந்து இந்த பகுதியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் கொஷினை மாற்ற போகிறேன். இங்கே இருந்து அவர் எங்கே போகணும், இப்போ பேக்கரிக்கு போகணும். என்ன இப்போது ஐ சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் தி பர்சன். இங்கே இருந்த பர்சனை என்ன பண்ணிட்டேன், இந்த பக்கத்துக்கு மாற்றிட்டேன். ரைட் சைடு, என்னோடய ரைட் ஹேண்ட் சைடுக்கு நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ இங்கே நிற்கிறார். இங்கே இருக்கிற பர்சன் வந்து பேக்கரிக்கு போகணும். அதுக்கு என்ன டைரக்ஷன்ஸு சொல்வீங்க, ரைட். இப்போ பாருங்கள், இந்த பகுதியில் அவர் இப்படி கிராஸ் பண்ணும்பொழுது இது எல்லாமே என்னது ரைட் சைடு, இது அவருடைய ரைட் சைடு. இது இந்த பகுதி கீழ்ப்பகுதியில் இது என்னது லெஃப்ட் சைடு. அங்கேருந்து கிராஸ் பண்ணும்பொழுது இது லெஃப்ட்டு இது ரைட்டுன்னு இருந்தது. இப்போ இந்த பக்கத்தில் பர்சன் இருக்கிறாரு, இங்கேருந்து அவர் என்னது டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி போகும்பொழுது இது ரைட் சைடாக வந்து போச்சு, இது லெஃப்ட் சைடாக வந்துடுது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அதே போல் தான் சொல்ல போகிறீங்க. வாக் அலாங் தி மெயின் ரோட், கிராஸ் த இன்டர்செக்ஷன், யூ வில் ரீச் எ ஹாஸ்பிட்டல் ஆன் யுவர் ரைட். கோ ஃபர்தர் அண்ட் கிராஸ் த இன்டர்செக்ஷன், யூ வில் ஃபைண்ட் bus stop. Still proceed further, turn to your right, walk in few minutes, you will find bakery. நான் எப்படி சிம்பிளாக எப்படி சொல்லிடுறேன், இதுதான் வந்து என்னது கிவிங் டைரக்ஷன்ஸ். இப்போ நீங்களே வந்து வழி சொல்லலாம். யாராவது இப்போ இந்த
கரிக்கலாம்பாக்கம் ஜங்ஷன் எடுத்துங்க. பாகூர் எப்படி போகணுன்னு யாராவது வழி கேட்டால் நீங்கள் சொல்ல போகிறீங்க. வெளியூருக்கு வழி எப்படி போகணுன்னு கேட்டால் சொல்ல போகிறீங்க. கரியமாணிக்கம் நெட்டப்பாக்கம் போகணுன்னாக்கா எப்படின்ட்டு வழி சொல்லுவீங்க. தாலுக்கம் போகணும்னு சொன்னாலும் கரெக்டாக சொல்லுவீங்க இல்லையா? தாலுக்கம் போகணுன்னு சொன்னாக்கா இந்த நேர் ரோடாகவே போங்க, கிழக்கு சார்ந்த ரோடாகவே போங்க அப்படின்ட்டு சொல்லுவீங்க. எங்கேயும் திரும்ப வேண்டாம். வெளியூர் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா என்னது, இடது பக்கமாக திரும்புங்க அப்படின்ட்டு சொல்லுவீங்க. வெளியூர் மெயின் ரோடு வரும், எங்கேயும் எந்த ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் டேர்ன் பண்ண வேண்டாம், கோ ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவீங்க. நெட்டப்பாக்கம் போகணும் அப்படின்னு சொன்னால் என்னது, அவ்வளோதான். கோ டுவர்ட்ஸ் த ரோட் த வெஸ்ட் அன்டில் யூ ரீச் அப்படின்னு சொல்லுவீங்க. பாகூர் போகணும் அப்படின்னாக்கா டேர்ன் யுவர் ரைட் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே தான் இங்கே த சேம் ப்ரொசீஜர் இஸ் அப்ளைட். இது புரியுதா? இது ரைட். இப்போ இந்த சொன்ன ஸ்டெப்ஸு பார்த்துக்கோ. இப்போ நம்ம மாடல் எக்ஸாம்பிள்ஸு போகலாம். புக்கில் வந்து மாடல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அது போகலாம். ரைட். நான் see the மாடல் எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு சாம்பிள் உங்களுக்கு புக்கில் மட்டும்தான் இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த அளவுக்குலாம் கொடுத்து கேட்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து என்னது, ஒரு சிம்பிளாக ஒரு கொஷின் ஒன்று கொடுத்து டைரக்ஷன்ஸு 3 டைரக்ஷன்ஸு இல்லை 4 டைரக்ஷன்ஸு எழுத சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த அளவுக்குலாம் நீங்கள் புக்கில் எக்ஸாம்பிள் பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ டோன்ட் worry. ரைட், just listen here. A road map is given below. Answer the questions that follow with the help of the road map. Work in pairs and discuss to give directions to get to one place from another. அதான் question. சொல்லிட்டாங்க. ரோட் மேப்பு கொடுத்துருக்கு. இம்பார்ட்டண்ட் லொக்கேஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். முதல்ல மார்க்கெட், ஸ்விம்மிங் பூல், பேங்க், புக் ஷாப். அடுத்து என்னது, பார்க் ஸ்ட்ரீட் இருக்கு பாருங்கள். இங்கே ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு, இங்கே ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வருதா? ரைட். அடுத்து லைப்ரரி, இது ஜார்ஜ் ஸ்ட்ரீட், போலீஸ் ஸ்டேஷன், மியூசியம், சென்ட்ரல் அவென்யூ, இங்கே ஸ்கூல், இங்கே ஒரு இன்டர்செக்ஷன் வருதா? இங்கே ஒரு இன்டர்செக்ஷன். ரைட். நார்த் ரோடு வருதா? அதே போல் பேக்கரி, ஹோட்டல், போஸ்ட் ஆஃபீஸ், ஷாப் அவென்யூ, ஷூ ஷாப், ஃபார்மசி, ஹாஸ்பிட்டல், கிஃப்ட் ஷாப், ஆர்ட் கேலரி. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு நிறைய பில்டிங்ஸு வித் ரயில்வே ஸ்டேஷனோ, போலீஸ் ஸ்டேஷன், மியூசியமு, ஸ்கூலு, ஃபார்மசி, போஸ்ட் ஆஃபீஸு, ஹோட்டல்னு எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் ஆனிமல்ஸ்லாம் அதை சொல்லிட்டாங்க. ஓகேவா? ரைட். இப்போ கீழே பாருங்கள், ஒரு 5 கொஷின் இருக்குது பாருங்கள். கீழே 5 வினாக்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள். யூ ஆர் அட் த மார்க்கெட், யூ நீட் a directions to go to the pharmacy. அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். யூ ஆர் அட் தி மார்க்கெட். மார்க்கெட்னா அப்போ நீங்கள் இங்கே நிற்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? நான் சிம்பிளாக ஒரு படம் ஒன்று வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. யூ ஆர் அட் த மார்க்கெட், யூ ஆர் இயர் நவ். இங்கேருந்து இங்கே எங்கே போகணும்? ஃபார்மசிக்கு போகணும். ஃபார்மசி எங்கே இருக்கு? இங்கே இருக்குது. ஸோ அப்போது டெஸ்டினேஷன் எங்கே வருது? இங்கே வருது. ஓகேவா? அரைவிங் பிளேஸு அங்கே வருது. இங்கேருந்து டிபார்ச்சர் பண்ணுறாரு. ஓகே, இது அரைவிங் பிளேஸ். இங்கேருந்து இங்கே வரணும். இப்போ அதுக்கு என்ன ஸ்டெப்ஸு பண்ணணும்? ரைட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்டர் இன்டு தி ஜார்ஜ் ஸ்ட்ரீட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க? என்டர் இன்டு ஜார்ஜ் ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருப்பாரு. இங்கேருந்து இங்கே வந்துடுவார். கரெக்டா? ரைட். ரெண்டாவது என்ன சொல்லலாம்? நேராகவும் போகலாம், இல்லைன்னா இப்படியும் வரலாம். சரியா? ரைட். நம்ம இப்படி எடுத்துப்போம். இப்போது இந்த பகுதி எல்லாமே என்னது? லெஃப்ட் சைட். இந்த பகுதி வர்றது எல்லாமே என்னது? ரைட் சைட். அதானே? ஓகே. இப்போ இங்கே வந்து இங்கே வந்துட்டார். என்ன பண்ணணும்? டேர்ன் டு யுவர் ரைட். டேர்ன் ரைட்னு கூட கொடுங்க சிம்பிளாக. டேர்ன் ரைட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? வாக் அலாங் பார்க் ஸ்ட்ரீட். அப்படியே அதை ஜாயின் பண்ணுங்கள்.
walk along Park Street அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்தாச்சா? ரைட். இன்னொன்று என்ன சொல்லலாம்? இது இன்டர்செக்ஷன் சொல்லியிருக்கேன் நான். மீட்டிங் பாயிண்ட். Turn right and walk along Park Street until you reach intersection. அது ஒன்று சேர்த்துக்கும். Until you reach the intersection. இன்டர்செக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் வரல அப்படின்னாக்கா ஜங்ஷன் போட்டுங்க. Turn right, walk along the Park Street until you reach the junction. Until you reach அப்படின்னு போட்டுங்க. புரியுதா? ரைட். Until you reach intersection போட்டுங்க. இப்போ இங்கிருந்து இப்படி போகணும். கரெக்டா? இப்போ இங்கே வந்துட்டார். இப்போ இது வந்து லெஃப்ட் சைட் தானே. இப்படி திரும்பும்போது இவருக்கு லெஃப்ட் ஆகிடும், இது ரைட் ஆகிடும். டேர்ன் லெஃப்ட், டேர்ன் லெஃப்ட் அப்படின்ட்டு கொடுங்க. வாக் அலாங் த சென்ட்ரல் அவென்யூ கிராசிங் ஓவர் தி ஜங்ஷன். இங்கே வந்துடுவார். கரெக்டா? டேர்ன் லெஃப்ட் அண்ட் வாக் அலாங் த சென்ட்ரல் avenue until you reach the second intersection இல்லை செகண்ட் மீட்டிங் பாயிண்ட்டு இல்லை செகண்ட் ஜங்ஷன் அப்படின்ட்டு போட்டோம். முடிஞ்சுதா? இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸ் கூட போட்டுக்கலாம். until reach the post office கூட போட்டுக்கலாம். then proceed further. cross intersection போட்டு proceed further, you will find pharmacy opposite to the hospital அப்படின்ட்டு கொடுக்கும். புரியுதா? இது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன? அது ரொம்ப சிம்பிள். இங்கிருந்து நேராக போகலாம். என்டர் இன்டு தி ஜார்ஜ் ஸ்ட்ரீட் until you reach the bakery அப்படின்ட்டு கொடுங்க. என்டர் இன்டு த ஜார்ஜ் ஸ்ட்ரீட் until you reach the bakery. இங்கே ஒரு சந்திப்பு வருது, இங்கே ஒரு சந்திப்பு வருது, அதெல்லாம் தாண்டி தான் அப்படி போகணும். புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் இது லெஃப்ட் சைடு, இந்த பக்கம் திரும்பணும் இல்லையா, இது ரைட் சைடு வரும். இப்போ இங்கேருந்து இங்கே வந்துட்டார், இங்கே உள்ளே போகணும். என்னது? டேர்ன் ரைட் அண்ட் வாக் அலாங் த சவுத் ரோட் until you reach the hospital. ஓகேவா? டேர்ன் ரைட் அண்ட் வாக் அலாங் சவுத் ரோட். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டார், இங்கேருந்து இப்போ இப்படி உள்ளே போகணும். டேர்ன் லெஃப்ட், யூ வில் ஃபைண்ட் த ஃபார்மசி அட் த எண்ட் ஆஃப் த ரோட். இல்லை நம்ம சொல்கிறதுல தான் இருக்குது. நம்ம டைரக்ஷன்ஸை சொல்கிறோம் இல்லையா, அது நம்ம சொல்கிறது தான் இருக்குது. சிம்பிளான சென்டென்சஸை ஃபாலோ பண்ணாலே என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம எழுதலாம். மார்க்கெட்லேருந்து ஃபார்மசிக்கு போகலாம், அங்கேருந்து மார்க்கெட்டுக்கு வரலாம், இல்லை மார்க்கெட்லேருந்து ஷூ ஷாப் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் வழியெல்லாம் கொடுத்துட்டாங்க, இதை பேஸ் பண்ணி எழுத போகும். எந்த கொஸ்டின் கேட்டாலுமே நீங்கள் எழுதலாம். என்டர் இன்டு ஜார்ஜ் ஸ்ட்ரீட், டேர்ன் ரைட், டேர்ன் லெஃப்ட்டு, கிராஸ் த இன்டர்செக்ஷனு கொடுக்கலாம். இல்லை வாக் பாஸ்ட் பியாண்ட் தி மியூசியம், போஸ்ட் ஆஃபீஸ், அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். அது ஒன்றும் எந்த பிரச்சனை இருக்காது. ரைட். இது புரியுதா? இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இதுக்கு. ரைட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாமில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இப்போ சொல்ல போகிறேன் நான். உங்கள் 10th இப்போ எக்ஸாமினேஷனில் இப்படி தான் ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். கைட் Shankar to reach the post office from railway station, write 3 instructions. இதுதான் டயக்ராம், இதுதான் வந்து ரோட் மேப். இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. புரியுதா? இந்த ரோட் மேப்பை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல அப்சர்வேஷன் பண்ணிக்க, என்னென்னலாம் லேண்ட்மார்க் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்களா? ஓகே. மெயின் ரோடு இருக்கா? ரைட். கங்கா ஸ்வீட்ஸ் இருக்கா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிராஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த பக்கம் என்னது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? ரைட். இப்போ ஷங்கர் எங்கேருந்து எங்கே போகணும்? இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகணும்.
அவ்வளோதான் செய்ய போகிறீங்க. நம்ம எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் எழுத போகிறோம்? 3 தான். அந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எழுதுறதுக்கு நீங்கள் ரொம்ப யோசிக்கணும் அவசியமே கிடையாது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள். இதை ஃபாலோ பண்ணு, பிளைண்டாக ஃபாலோ பண்ணு, கண்ணை மூடிட்டு இதை ஃபாலோ பண்ணலாம். Go straight, turn right, turn left, walk along, you can see or you will see it is just opposite to cross. இந்த 7 பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? இன்ஸ்ட்ரக்ஷனை எழுதிடலாம். புரியுதா? ரைட். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். யூ ஆர் ஹியர், நீங்கள் இங்கே இருக்கீங்க. யூ ஆர் கோயிங் டு ரீச் வாட்? ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம்? ஃபர்ஸ்ட், enter into the main road. Into the main road. முடிஞ்சா? enter into the main road எழுது, இல்லை step down into the main road எழுது, இல்லைன்னா go straight the main road அப்படின்னு எழுது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ரைட். enter into the main road எழுதியாச்சு. ரெண்டாவது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாமே லெஃப்ட் சைடு, இது இந்த பகுதி இருக்கிறது ரைட் சைடு. இது ரைட் சைடு, அது ஞாபகம் வச்சுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இந்த பகுதி திரும்பணும், ஃபஸ்ட்டு கிராஸை திரும்பணும். ஓகே, ரெண்டாவது என்ன இதெல்லாம்? டேர்ன் ரைட் தானே? ரைட், டேர்ன் ரைட். இந்த பக்கத்துலேருந்து இப்படி வராரு இல்லையா, இதெல்லாமே லெஃப்ட் சைடு வந்துடும், இது ரைட் சைடு வரும். டேர்ன் ரைட் அப்படின்னு கொடுங்க. அடுத்து வாக், வாக் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். Walk for few minutes along first cross. You will find, அவ்வளோதான், you will find the post office opposite to Ganga Sweets அப்படின்னு கூட எழுதலாம். அது தேவையில்லைன்னா எழுதலாம், இதோடு எடுத்துக்கலாம். Enter into the main road, turn right, walk for few minutes along the first cross and you will find the head post office on your left side. இங்கே உங்களுக்கு லெஃப்ட் வந்துடும், இது ரைட் வரும். புரிஞ்சுதா? Enter into the main road, turn right, walk for few minutes along the first cross and you will reach the post office or you will find the post office, இல்லை you can see the post office. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் சிம்பிளாக 3 பாயிண்ட் இங்கே எழுதியிருக்கேன். உங்களுக்கு இங்கே பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன் நான். go straight, turn right, turn left, walk along, you can see it is just opposite to cross. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம எழுத வேண்டியது. ஸோ மறந்துடாதீங்க, என்ன ஸ்டெப்ஸு சொன்னோன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன கைட்லைன்ஸு சொல்லியிருக்கணும், கீப் இட் இன் யுவர் மைண்ட், டோன்ட் ஃபர்கெட். எக்ஸாமில் இது போல் தான் கொஷின் வரும். உங்கள் புக்கில் மாடலில் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. இது போல் ஒரு எக்ஸாம்பிள் தான் வரும். உங்களுடைய ஒர்க் புக் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் ஒர்க் புக் வச்சுருப்பீங்க, கைடு எதாவது வச்சுருப்பீங்க. அதில் இருக்கிற ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸு ஒரு 2 எக்ஸாம்பிள் 3 எக்ஸாம்பிள் பார்த்தாலே போதும். ஈஸிலி யூ கேன் ஸ்கோர் மார்க்ஸ். ஸோ டோன்ட் நெக்லெக்ட், கிவ் இம்பார்ட்டன்ஸ் வாட் ஐ டோல்ட் and try to write it as a homework, the exercises that are find in your textbook. ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் இருக்காது, நீங்கள் உங்களோட ஒர்க் புக்கில் ரிலவெண்ட்டான எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் அதை பார்த்துங்க. ஒரு மாடல் உங்களுக்கு கிடைக்கும், அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க, அதே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். புரியுதா? அதனால் என்னது, நல்லா படித்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT.
பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.